வணக்கம். இருதயத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கும், இருதயம் சார்ந்த நோய்கள் வராமல் தடுத்துக் கொள்வதற்கும், மறுவாழ்வு கொடுப்பதற்கும் யோகா பயிற்சி, தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி பெரும் பங்கு வகிக்கின்றன இயற்கை மருத்துவத்தில். அப்ப இருதயம் சார்ந்த நோய்கள் வருவதற்கு முக்கிய காரணம் மன அழுத்தம், மன உளைச்சல், படபடப்பு இவைதான். அப்போ மன உளைச்சல் அதிகரிக்கும் போது இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது. அப்போ இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் போது இருதயம் சார்ந்த நோய்கள் ஏற்படுகின்றன. அப்போ அவற்றை தடுத்துக் கொள்வதற்கு யோகா பயிற்சி, தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி அன்றாட ஒரு 20 நிமிஷம் செய்யும்போது அவற்றை தடுக்க முடியும். அப்போ நம்மளுடைய இருதயத்தில் சிஸ்டோலிக் டைஸ்டோலிக் என்று சொல்லுவோம். இருதயம் சுருங்கி விரியக்கூடிய தன்மை குறிப்பிட்ட லெவலில் தான் இருக்கணும், 120/80. அப்போ இதை கட்டுப்பாடாக இருக்கும்போது எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. ஸோ டென்ஷன் அதிகரிக்குது அல்லது மன அழுத்தம் அதிகமாக இருக்கின்றது, படப்படப்பு ஏற்படுகிறது. அப்போ அந்த சிஸ்டோலிக் டைஸ்டோலிக்கினுடைய அளவு அதிகரிக்கும் போது அதை தான் நம்ம பிபி என்று சொல்கிறோம். அப்போ அதை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கும் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் அதை மேனேஜ் பண்ணுவதற்கும் யோகா பயிற்சி, தியான பயிற்சி நல்லா பலனளிக்கின்றன, கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடிகின்றன. ரத்தத்தில் சர்க்கரையுடைய அளவு அதிகரிக்குது. அப்போ அளவு அதிகரிக்கும் போது டைரக்டாகவே தாக்கக்கூடியது இருதயத்தை. அப்போ அந்த இருதயத்தை தாக்கும்போது இருதயம் சார்ந்த நோய்கள் ஏற்படுகின்றன. அப்போது சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு யோகா பயிற்சி நல்லா பலனளிக்கின்றது. ஆகவே யோகா பயிற்சி செய்ய வேண்டும். லிபிட் ப்ரொஃபைல் என்று சொல்லவும், அவை கட்டுப்பாடாக இருக்கும்போது இருதயம் சார்ந்த நோய்கள் வருவதில்லை. அப்போ கெட்ட கொலஸ்ட்ரால், நல்ல கொலஸ்ட்ரால், டோட்டல் கொலஸ்ட்ரால் இவை ஒரே சீராக இருக்கும்போது இருதயம் சார்ந்த நோய்கள் வருவதில்லை. அப்போ யோகா செய்யும் போது இதை கட்டுப்பாடாக வைத்துக் கொள்ள முடிகின்றது. அடுத்ததாக மெட்டபாலிக் சிண்ட்ரோம் என்று சொல்லுவோம். உடல் பருமன் அதிகமாக இருக்கும் போதும் இருதயம் சார்ந்த நோய்கள் ஏற்படுகின்றது, உடல் சார்ந்த நோய்களும் ஏற்படுகின்றன. ஆக உடல் பருமனை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கும் அந்த யோகா பயிற்சி நல்லா பலனளிக்கின்றது. இருதயம் சார்ந்த நோய்கள் வராமையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள முடிகின்றது. ஆகவே யோகா பயிற்சி இருதயத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு அன்றாட ஒரு 20 நிமிஷம் வாக்கிங் முடிச்சுட்டு அடுத்தது ஒரு 20 மினிட்ஸ் இருதயம் சார்ந்த யோகா பயிற்சி, தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி செய்வதன் மூலம் இருதயத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள முடியும். இது போன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.